ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி அடிச்சுலாம் ஓரலாம் பார்த்துட்டு போயிடலாம். BC 47 நேற்று நல்ல நம்பர், நம்ம கொடுத்த ஃபாலோயிங் நம்பர் அது. BC 47 ரொம்பலாம் ஃபாலோ பண்ண நம்பரு. நேற்று வந்து அடிச்சிட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி நாள் தான் கொடுத்தேன். BC 47 நல்லா இருந்தது. அன்றைக்கி வந்து BC 47 நல்லா இருந்து 21 நான் BC 47 தான் கொடுத்தேன். ஓப்பனில் தான் கொடுத்துருந்தேன். இன்னும் ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே AB வந்து 54, அதை எடுத்து BCயில் 54 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே AB 15, அதை எடுத்து BCயில் 15 சொல்லி அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே BC 15 எடுத்து இங்கே BC 15 அடிக்கும் போது இங்கே BC 47 எடுத்து நமக்கு BC 47 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 47 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க நம்பர் எவ்வளோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்கிறான். நம்மளும் எவ்வளோ டைம் சொல்லிட்டோம், அதை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டான். 147 வந்து 747 வந்தால் நிறைய பேர் ஃபுல் வின்னிங்கே எடுத்திருப்பீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 547 சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, நம்ம வந்து கொடுக்க நம்பர் பார்த்துக்கோங்க. நல்ல பேட்டர்னாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்கிறான். எனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே AB பாருங்கள் 52க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ண 51. ஏபிலேருந்து பார்த்தீங்கன்னா BCயில் ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிச்சிருப்பான். 52லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி 51 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ இங்கே AB வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ 75ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 74. கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். 4 நாள் விட்டு BC 74 இங்கே வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து 74 அடிச்சிட்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அன்றைக்கி 74 தான் கொடுத்தோம் அன்றைக்கி. ஆனால் ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. BC 72, 2 நாள் விட்டு 82, 2 நாள் விட்டு 92, அதை திருப்பி 29 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? 72, 82, 92 வரணும். மூணாவது பேட்டர்ன் திருப்பி 29 அடிச்சிருப்போம். அதே சேம் ரூட்டில் தான் இங்கே கொடுத்துருந்தேன். 39, 2 நாள் விட்டு 38, அப்போ 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 37 அடிக்கணும். ஆனால் 37 திருப்பி மூணாவது பேட்டர்ன் 73 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 73 ஒரு நாள் தள்ளி வந்து 73 சொல்லி அடிச்சிட்டான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்கும் போது எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து அன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருதோ அப்படி தான் போகிறோம். ஆனால் ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியல. அந்த மாதிரி தான் மிஸ் ஆகிடுது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 47 நல்ல நம்பரு, நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான், எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்து அது ஃபாலோ பண்ணுற நம்பர் ஃபாலோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த நம்பர் அடிக்க வேண்டியது அது இன்றைக்கி வரலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு 2 3 நாள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடிக்க போகிறான். ஒரு 3 நம்பரை செட் பண்ணி தரேன். அந்த 3 நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே, எப்படி மட்டும் டிப்பாக பார்த்துக்கோங்க, இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துங்க, C-போர்டு 5 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க மட்டும் பாருங்கள். C-போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா 935, 295, 385, 975, அடுத்து பார்த்தீங்கன்னா 465, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 315. இதெல்லாம் வந்து C-போர்டு அடித்த வந்து 5 வச்சு அடித்த நம்பர் எல்லாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் டீப்பாக பாருங்கள். இந்த C-போர்டு 5 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு C-போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 35, அதுக்கு ஒரு 85 சொல்லி அடிச்சிட்டான் BCயில். ஓகேவா? 35க்கு 3க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 8, 35க்கு ஒரு 85 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 65, அந்த 65க்கு ஒரு 15 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? 65க்கு ஒரு 15 சொல்லி முடிச்சிட்டான். 2 பேர் முடிச்சிட்டான். 35க்கு ஒரு 85 ஒரு பேர் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 65க்கு ஒரு 15 ஒரு பேர் முடிச்சிட்டா. இன்னும் அடிக்க வேண்டிய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 2 தான் இருக்குது. என்னென்னா BC 95, அந்த 95க்கு ஒரு 45 அடிக்கணும். ஒரு BC 75க்கு ஒரு 25 அடிக்கணும். இன்னும் அடிக்க வேண்டிய 2 நம்பர் தான் BCயில். ஒன்று 45 இல்லை 25. இப்போ இருக்கிற நமக்கு இந்த மாதம் முடியுது 4-5 நாளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேர் கண்டிப்பாக இதை க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. BCயில் வந்து 45 இல்லை 25 இதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி அடித்தானா 3 நம்பர் மட்டும் என்ன ஒரு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இதுவும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 935. ஓகேவா? 35க்கு இங்கே 85 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 35, அதுக்கு ஒரு 85 அடிக்கும்போது இங்கே போர்டு பாருங்கள் 9. அந்த 9க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 8, அந்த 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3 சொல்லி அடிச்சிருப்பான். 385 சொல்லி முடிச்சிருப்பான் ஒரு நம்பர். BC என்ன அடிக்கிறான், ஒரு நம்பர் பவர் பண்ணிட்டு போர்டு என்ன அடிக்கிறானோ அது வந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி அவன் வந்து பவரோ இல்லை ஸ்ட்ரைட்டோ அடிக்கிறான். அதுதான் பேட்டர்னு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 465 அடிச்சிருப்பான். 65க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 15 சொல்லி முடிச்சிட்டான். இப்போ இங்கே 65 அடிக்கும்போது போர்டு பாருங்கள் 4, அந்த 4ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 3, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா 315 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ அடிக்க வேண்டிய பார்த்து 2 நம்பர் தான். ஒன்று 295, அடுத்து பார்த்தீங்கன்னா 975. அவன் என்ன பண்ண போகிறான் மட்டும் டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ 295, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 295க்கு BC வந்து 95க்கு ஒரு 45 சொல்லி அடிக்கணும். ஓகேவா? 45க்கு ஒரு 95க்கு ஒரு 45 சொல்லி அடிக்கணும். இங்கே போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. அப்போது 2ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 1, அப்போ 145 சொல்லி அடிக்கணும். அப்படி இல்லைனா 1க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 6, ஒரு 645 சொல்லி அடிக்கணும். ஓகேவா? இது 2 நம்பர் தான். 145 இல்லைனா 645 சொல்லி அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா BCயில் 25 வந்தால் என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கலாம், டீப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 975. ஓகேவா? 975 இதை டைப் பண்ணிக்கலாம்.
975 ஓகேவா. இப்போ இந்த 75க்கு ஒரு 25 சொல்லி பிசியில் அடிக்கணும். அப்படி 25 அடித்தாலும் ஏ போர்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே 9 அடிச்சிருக்கான். 9ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 8, 8 825 அடிக்கணும். அப்படி இல்லைனா 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3, அப்போ 325 சொல்லி அடிக்கணும் ஓகேவா. இந்த 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர்னால் பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர் கிடைக்கும். அந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் கம்பல்சரி அடிச்சு ஆகணும். 3 நம்பரு அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது வரதுக்கு. என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 45ன்னு வந்தாக்கா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 45 சொல்லி அடித்தானாக்கா, ஒன்று 145 அப்படி இல்லைனா 645 ஓகேவா. அடுத்து பிசி வந்து 25 சொல்லி அடிச்சிட்டானாக்கா, 25 அடித்தானா ஒன்று 325 அப்படி இல்லைனா 825. இந்த 4 நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இருக்கிற ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இப்போது இந்த 4 நம்பரில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். இப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இது வரது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ நமக்கு வந்து நேற்று நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். என்னென்னா, இங்கே பிசி வந்து 72, அந்த 72 எடுத்து ஏசியில் வந்து 72 அடிச்சிருப்பான். பிசி 72 அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 72 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு இங்கே பிசி 15 அதை எடுத்து நமக்கு ஏசி வந்து 15 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 145 சொல்லி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 54 சொல்லி ஒரு நம்பர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த 54 திருப்பி நமக்கு 45 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே சேம் பேட்டர்ன் ஒன்று அடிச்சிருந்தாங்க. இங்கே எதுக்குன்னா, இங்கே ஏபி பாருங்கள் 22, இந்த 22 திருப்பி அடுத்த நாள் பாருங்கள் 62 சொல்லி அடிச்சிருப்பான். 26 அதை திருப்பி 62 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் இங்கே 54, அந்த 54 திருப்பி நமக்கு 45 சொல்லி இன்றைக்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பிசி 15 அதை எடுத்து ஏசியில் வந்து 15 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரே சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா 145 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 145 ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. 145 ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. மீதி 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா கொடுக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளியோ முன்னாடியே அடிச்சிடறான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது தான் மிஸ் ஆகிடுது. அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. 4 நம்பர் இருக்குது. 4 நம்பரில் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக வருதா பாருங்கள். எனக்கு 145 நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஏ போர்டு 1 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாம் ஒரு நாள் தள்ளி அடிச்சிடறான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 7 இங்கே ஏ போர்டு 7 தான் கொடுத்துருந்தேன். ஒரு நாள் தள்ளி ஏ போர்டு 7ன்னு சொல்லி அடிச்சிட்டான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க நம்பர்லாம் ஒரு நாள் தள்ளி அடிச்சிடறான். இன்றைக்கி ஏ போர்டு 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. 145 நல்லாவே இருக்குது ஓகேவா. நல்ல நம்பரு பார்த்துக்கோங்க ஓகே. நமக்கு எக்ஸ்ட்ரா கேசிங் தேவைப்படுறவங்க டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா KL Joy 1825 அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. அது டீட்டெயில் அது இருக்கும் ஓகே. இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான். 4 நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் 4 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 145 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது மைண்டில் வச்சுக்கோங்க. 145 நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 3 நம்பர் லைட்டாக வச்சுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.